திருவளர் செல்வன் அப்படின்னு போடுவான் பாத்தீங்களா? உங்க கல்யாண பத்திரிக்கலாம் போட்டிருப்பீங்க. திருவளர் செல்வன் அப்படின்னு அடிச்சோம்னா எங்க வீட்டை இன்னும் அடுத்தது கல்யாணம் இருக்குன்னு அர்த்தம். வளர் செல்வன்னா வளர்ச்சி, அடுத்த கல்யாணம் இருக்குன்னு அர்த்தம். திரு நிறை செல்வி அப்படின்னு அந்த கல்யாண பத்திரிக்கை அடிச்சோம்னா எங்க வீட்டு திருமணம் இனிமே கிடையாது, இதோட இது கடைசி பையன் கடைசி பொண்ணு, அதனால செய்ய வேண்டிய பொய்யெல்லாம் இப்பயே சேர்த்து செஞ்சிரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஊடகமான அர்த்தம் அது. திரு நிறை செல்வி. ஏக புத்திரன், நீ 2வது கல்யாணத்துக்குலாம் வந்து செய்யணும்னு நினைக்காதப்பா, எங்களுக்கு இருக்கிற ஒரே பையன், ஏக புத்திரி, ஒரே பொண்ணு தான், அதனால இவ்வளவுதான் எங்க வீட்டுடைய ஒரே கல்யாணம் இதுதான். ஒரு பத்திரிகை ஒரு வார்த்தையின் மூலமாக அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த பாரம்பரியத்தையே சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அழகு இந்த ஒரே ஒரு மொழிக்கு மாத்திரம்தான் உண்டான ஒரு அழகு. அதனாலதான் எழுதி வச்சான். நயாகரா அருவியினுடைய வாசல்ல எழுதி வச்சிருக்கான் நண்பர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளீர். தமிழ் எழுதி வச்சிருக்கான். நயாகரா உலக அதிசயத்தினோட நயாகரா வாசல் எழுதி வச்சிருக்கான். அப்படிப்பட்ட மொழிய ரொம்ப லாவகமாக, ரொம்ப அழகாக, இயல்பாக, வலிமையாக மாற்றிய ஒரு திரைத்துறையில இதுவரைக்கும் புலவரியா பேசும்போது சொன்னாங்க, திரைப்படத்தினுடைய வசனங்கள் எப்பவுமே ரொம்ப சமஸ்கிருதம் சார்ந்து, நாதா சந்திர பிம்பமே உங்கள் மீது பிரேமை கொண்டேன், இப்படிதான் நிறைய வசனங்கள் இருந்தது. இதெல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டு தூய தமிழ்ல, அதுவும் வீர தமிழ்ல, பராசக்தியில் ஆரம்பிச்சு மனோகராவில் இருந்து ஒவ்வொரு வசனங்களும் சொல்ல சொல்ல சொல்ல, நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து கல்லூரி மாணவர்களாக படிக்கும் போதுல இருந்து பள்ளி பாடங்கள்ல இருந்து வசனங்களை பேசி தமிழ் மார்க்ல 100 மார்க் எடுத்திருக்கோம். தமிழ் படிச்சு மார்க் வாங்கினது கிடையாது. கலைஞர் வசனத்தை பேசுறதால தமிழ் ஆசிரியர் எங்களுக்கு 100 மதிப்பெண் போட்டிருக்காரு.